திரு ராதாகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக அச்சலசல் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. பன்றிக் காய்ச்சல் வீதி குறிப்பாக கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுல செய்தித்தாள்களில் வேறு சில இடங்கள் அப்படின்னு வெவ்வேறு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கா? சுகாதாரத்துறை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது பற்றி விரிவாக குறிப்பிடுங்க. வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வாயிலாக மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அளித்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். தெளிவா நான் சொல்றேங்க. ஆக்சுவலா இப்ப இந்த 3 மாதத்தில் நமக்கு ரஃப்லி அரௌண்ட் 1300 கேசஸ் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியோட இந்த பல்வேறு மருத்துவமனைகள்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அதுல பெரும்பாலும் 800க்கு மேற்பட்டோர் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. மீதமுள்ளவர்கள் சில பேர் ஒரு 90 பேர் வீட்டு லெவல்லையே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பேலன்ஸ் பல்வேறு மருத்துவமனைகள்ல ட்ரீட்மெண்ட்ல நல்ல முறையில குணமாயிடுவாங்கிற நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் செய்துட்டு இருக்கோம். இறப்பை பொறுத்தவரை ஏற்கனவே 10 கன்ஃபார்ம்டு பன்றிக் காய்ச்சல் இறப்புன்னு நம்ம ஏற்கனவே அரசாங்கம் மூலமாவே நம்ம சொல்லியிருக்கோம். மீதம் உள்ளது ரஃப்லி அரௌண்ட் 10 to 15 பல்வேறு காரணங்கள்னால இருக்கும்போது அந்த டெத் ஆடிட்னு ஒரு கமிட்டி மூலமாக இது பன்றிக் காய்ச்சல் சில சமயம் உறுதி செய்யப்படாத நிலையிலேயே இந்த ரிலேட்டட் டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ள கேசஸ் நாங்க செப்பரேட்டா அனலைஸ் பண்ணி அதையும் ஒளிமறை ரீதியில சொல்லிடுவோம். இப்போ குறிப்பா நம்ம பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, பன்றிக் காய்ச்சல்னுங்கிறது ஒரு வகையான ஃப்ளூ காய்ச்சல் தான். பேரு பன்றிக் காய்ச்சல் நம்ம சொல்லி ஏற்கனவே ஒரு காலத்தில் பன்றி மூலமாக அது வந்தா கூட தற்பொழுது அது 2009 கொள்ளை நோயாக உலக அளவில் மீண்டும் உருவாகிடுது. 2010 பருவ காய்ச்சலில் அந்தந்த பகுதியில ஏற்படக்கூடிய ஃப்ளூ காய்ச்சல்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஆண்டு குறிப்பா 2015 ஏற்கனவே இந்த மாதிரி தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இந்திய லெவல்ல. இந்த ஆண்டு குறிப்பா தென் மாநிலங்கள்ல, தட் இஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், பாண்டிச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியில் தான் இதோட தாக்கம் அதிகமா இருக்கு. குறிப்பா இது லோக்கல்லி சர்க்குலேட்டிங் வைரஸா தான் இருக்கு. ஏதோ டிராவல்னால ஏற்படக்கூடிய வைரஸா நான் எங்களோட முதல் கட்ட ஆய்வுல தெரிய வரல. பொதுமக்கள் தேவையற்ற பீதி ஏன் படக்கூடாதுங்கிறதுக்கான நான் சொல்றேங்க. ஒண்ணு, இது ஒசல்டாமாவிர், டாமி ஃப்ளூ இல்லையா ஃப்ளூ வீர்னு கிடைக்கக்கூடிய மாத்திரையை உடனடியா நம்ம காய்ச்சல் தொண்டை வலி போன்ற அறிகுறி இருந்த உடனே நம்ம சாப்பிட்டா முழுமையா இதை குணப்படக்கூடிய ஒரு நோய். இப்ப எங்களுக்கு ஏன் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா, பெரும்பாலான நிகழ்வுகள்ல 2-3 மருத்துவர்களை தாண்டி இல்லையா அந்த டிலே ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஒரே ஒரு நிகழ்வு குடியாத்தத்தில் டிராவல் பேஸ்டா வந்திருக்கு. இதுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்புல இருக்கு. பொதுமக்கள்கிட்ட என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிக்குமே டிலே பண்ணாம 3 நாள் தாங்களாகவே ட்ரீட்மெண்ட் செய்யாமல் ஒரு மருத்துவர்கிட்ட அணுகினா உடனடியா இந்த அறிகுறி இருக்கும் போதே டெஸ்ட் பண்ணாமலே டைமி ஃப்ளூ மாத்திரையை நம்ம கொடுக்கலாம்ங்கிறது தான் WHO இது. யாரு கேர்ஃபுல்லா இருக்கணும்னாக்க, பிரெக்னன்ட் உமன், முதியோர்கள், டயபெட்டிஸ் போன்ற கோமார்பிடிட்டி அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது. அதற்கான விழிப்புணர்வு தொடர்ந்து பண்றோம். கடைசியா நமக்கு முக்கியமான இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இந்த கூட்டம் நெரிசல் உள்ள பகுதியில சென்று திரும்பி வந்தாலோ கை கழுவும் பழக்கம் இருந்தால் 80 விழுக்காடுக்கு மேல இந்த நோய் பரவும் இதை தடுக்கப்படுது. அதனால்தான் பள்ளிகள் மூலமா இது பண்றோம். சுருக்கமா சொல்ல போனா, பொதுமக்கள் தேவையற்ற பீதி வேண்டாம். அனைத்து அரசு மருத்துவமனைகளுமே தேவையான மருந்து தயார் நிலையில இருக்கு. தனியார் மருத்துவமனைக்கு இலவசமா மருந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பாதுகாப்பு கையுறைகள் போன்றவை தேவையான அளவு இருக்கு. டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கு. இருப்பினும் தேவையற்ற கவனக்குறைவா இருக்கு. பீதி வேண்டாம், அதே இடத்துல கவனக்குறைவா இருக்க வேண்டாம் என்ற அறிவுரை நாங்க பொதுமக்கள்கிட்ட வழங்குறோங்க.